ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு எஸ்வி ஃபேஷன். இன்றைக்கி வீடியோ மோஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டெய்லரிங் தொழிலுக்குள்ளே உள்ளே வரோம். எனக்கு டெய்லரிங் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது. பட் ஆனால் என்னால் முடியுமா, தைக்க முடியுமா, இல்லை கஸ்டமர் எப்படி ரீச் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பயம் இருக்கா? இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பேசிக்கான நாலேஜ் என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் எப்படி கற்றுக்கிட்டேன், நான் எப்படி ஃபஸ்ட்டு எனக்கு துணி தைக்க தெரியாமல் இருந்தது, இப்போ நான் எப்படி நிறைய பேருக்கு ஸ்டிச் பண்ணி தரேன், இந்த மாதிரியான பேசிக்கான நாலேஜ் தான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் எனக்கு டெய்லரிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எனக்கு கற்றுக்கணும், நம்மளும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா என் மைண்டுக்குள்ளே தோணிகிட்டே இருந்தது. ஸோ அந்த டைமில் நான் எனக்கு எப்படி ரீச் பண்ணுறதுன்னு தெரியல. நான் ஒரு கன்சர்னில் போய்ட்டு டெய்லரிங் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் போய் கற்றுக்கிட்டேன். பட் எனக்கு பார்த்திங்கன்னா அவங்க சொல்லிக் கொடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ப்ளவுஸ், லைனிங் ப்ளவுஸ் தான் சொல்லிக் கொடுத்தாங்க. அதுக்கு எனக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுக்கல. ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணேன், ஸோ கற்றுக்கிட்டேன். நான் அப்போ கற்றுக்கிட்டு எனக்கு அதில் நிறைய டவுட்ஸ் இருந்தது. ஸோ எனக்கு நம்ம டெய்லரிங் ஷாப்லேயும் நான் எங்கேயும் ஒர்க் பண்ணவும் இல்லை. ஸோ அதனால் எனக்கு எப்படி நான் ஸ்டிச் பண்ணுறது, எனக்கு ஃபஸ்ட்டு பேசிக்காக நான் கற்றுக்க சொல்லியே பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் வந்தது. ஸோ அதெல்லாம் உண்மையாக சொல்லப்போனால் நான் யூடியூப்பில் நிறைய விஷயத்தை நான் சர்ச் பண்ணி பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்குது, என்னென்ன எப்படி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் நான் அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய ப்ளவுஸ் நான் நிறையவே வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தச்சு தப்பாக தச்சு அப்படியெல்லாம் நான் தச்சிலாம் நிறைய போட்டிருக்கேன். ஒரு கட்டத்தில் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் ஒரு நார்மலாக தைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ தைக்க ஆரம்பித்த பிறகு பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்கள்ட்ட ப்ளவுஸ் வாங்குகிறேன், ஒரு லேடிக்கிட்ட வாங்குகிறேன். அவங்க ஃபஸ்ட்டு நான் என்ன விஷயம் பண்ணேன் அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு போர்டு மாட்டணும். இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி தரேன் அப்படின்ற ஒரு போர்டு நம்ம மாட்டுறோம். அது எப்படி மாட்டுறோம் அப்படின்னா, நம்ம நல்லா தைக்க தெரியுது, நான் ஒரு ப்ளவுஸ் என்னால் தைச்சி தர முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் என்ன பார்த்திங்கன்னா நான் அந்த போர்டை வைக்கிறேன். ஸோ அந்த போர்டை வச்சதுக்கப்புறம் நான் எனக்கு ஒரு கஸ்டமர் நான் தரமாக எனக்கு தைச்சி கொடு அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி சரி நான் வாங்கிட்டு, எனக்கு அவங்க என்ன கண்டிஷன் போட்டாங்க அப்படின்னா, ஒரே நாளில் தைச்சி தர முடியுமா, சரி மார்னிங் கொடுத்துட்டு எனக்கு நைட்டுக்குள்ளே வேணும் அப்படின்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், வாங்கி தைச்சி கொடுத்தேன். பட் ஆனால் அதோட ஃபிட்டிங் சரியாக வரலை. நான் அதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன் அந்த ப்ளவுஸை. ஸோ ஃபிட்டிங் சரியாக வரல. எனக்கு அவங்க என்ன பண்ணாங்க, பயங்கர திட்டினாங்க, நல்லாவே இல்லை, நான் உன்னை நம்பி நான் கொடுத்தேன் அப்படின்னு. அப்போ எனக்கு என்னாச்சு அப்படின்னா, மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஐயோ, டெய்லரிங்னால இப்படி தான் இருக்கும் போல இருக்குது, ஸோ நிறைய திட்டுவாங்க போல இருக்குது அப்படின்னு மனசே கஷ்டமாக போச்சு. அவங்கள பார்த்தா கூட பேச மாட்டேன்னு. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் மனம் தளராமல், சரி ஓகே நம்ம இதுக்குள்ளே இறங்கிட்டோம், இதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம், ஸோ அதை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க திட்டின விஷயத்த அவங்க என்ன தப்பு சொன்னாங்க, அவங்க என்ன ஃபால்ட்டு சொல்லியிருக்காங்க, அதை நம்ம எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்றத நான் யூடியூப்பில் போட்டு பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி பார்த்து ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஆர்டர் வந்தது. நெக்ஸ்ட் ஆர்டர் அவங்க என்ன ஃபால்ட்டு சொன்னாங்க அதெல்லாம் நம்ம மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு என்னென்ன மிஸ்டேக் வருது, அதை எப்படி கிளியர் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்துட்டு ரெண்டாவது ஒரு ப்ளவுஸ் நான் இன்னொருத்தவங்களுக்கு தைச்சி கொடுத்தேன். அவங்க ஓகே அளவு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு அடுத்த ப்ளவுஸ் எனக்கு கொடுத்தாங்க அவங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, மனசுக்கு ஒரு சந்தோஷம், அப்பா நம்ம தைச்சி கொடுத்தோம் ஒரு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்ட்டு. அவங்கள நான் வர சொல்லலாம் கேட்பேன், நல்லா தைச்சிருக்கானா, நல்லா வந்திருக்கா, நல்லா இருக்கா ப்ளவுஸ் அப்படின்ற மாதிரிலாம் நான் கேட்பேன். அது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் பேசிக்காக. அதுக்கப்புறம் நான் வீட்டில் தான் சின்ன சாதா டெய்லரிங் மிஷின் தான் நான் பெடல் தான் வச்சு நான் தைச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்போ நான் வீட்டில் தான் இருந்தேன் கொரோனா டைமில். அந்த டைமில் நான் வீட்டில் வச்சு அந்த மாதிரி ஒருத்தவங்ககிட்டயாக வாங்கி அப்பயும் எனக்கு கொஞ்சம் எல்லாமே பர்ஃபெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. டெய்லரிங் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தான் நம்ம தைச்சாலும் ஏதாவது ஒரு 10ல் ஒரு மிஸ்டேக் வரதான் செய்யும் கண்டிப்பாக. ஸோ அது என்ன மிஸ்டேக்கு சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம காது கொடுத்து கவனிச்சிக்கணும். அண்ட் பொறுமை ரொம்ப அவசியம். டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஏன்னா நம்ம தைச்சிட்டே இருப்போம், திடீர்னு தையல் அறுந்துடும், லூஸ் தையல் வரும், அதுக்கெலாம் நம்ம டென்ஷன் ஆகிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்த பண்ண முடியாது. ஸோ ரொம்ப பொறுமையாக இருந்து தான் நான் ஒரு விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் தைக்க எனக்கு கொஞ்சம் ஆர்டர்ஸ்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம டிசைன் ப்ளவுஸ் எல்லாமே நம்ம தைக்க ஆரம்பித்தோம். ஸோ அந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக தைக்க ஆரம்பித்து எனக்கு ஒரு மைண்டுக்குள்ளே ஒரு ஆசை தோணிகிட்டே இருந்தது. சரி நல்லா தைக்கிறோமே, நம்ம ஏன் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் தாட் எனக்குள்ளேயும் தோணிகிட்டே இருந்தது.
ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து எல்லாருக்குள்ளேயும் அதான் பேசிக்காக ஃபஸ்ட்டு நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம திட்டத்தெல்லாம் காது கொடுத்து வாங்கிக்க பழகணும். டெய்லரிங்குள்ளே வந்துட்டாலே அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து சில கஸ்டமர்ஸ் வந்து ஜென்யூனாக சொல்லுவாங்க, இது தாம்மா மிஸ்டேக் அப்படின்னாங்க. சில கஸ்டமர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா காசு தரத்துக்காகவே ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. ஸோ இன்ன வரைக்குமே எனக்கு நிறைய அந்த மாதிரி நடக்குது. ஏன்னா பேசிக்காக வந்து நார்மலாக வந்து நிறைய பேர் கரெக்டாக கொடுத்துடுவாங்க. ஏதாவது ஃபால்ட் இருந்தாலும் சொல்கிற ஆளுங்க இருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம தச்சு வாங்கிட்டு போவாங்க, காசு கொடுக்க மாட்டாங்க. நம்ம காசுன்னு கேட்க போயிட்டோம் அப்படின்னா, நீ என்னம்மா நீ தைச்சதே சரியில்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தச்சு வாங்கிட்டு போயிட்டு 6 மாதம் இருக்கும். அதுக்குள்ளே என்ன ஆகும், துணியே கிழிஞ்சு போய்டும், என்னம்மா தையெல்லாம் விட்டு போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரியான கஸ்டமர்ஸும் வந்து டெய்லரிங்கில் கண்டிப்பாக இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் நம்ம வந்து போகணும். ஸோ அந்த மாதிரி கஸ்டமரை எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போது ஒருத்தவங்ககிட்ட நம்ம தச்சு கொடுக்குறோமா, தச்சு கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட கரெக்டாக இருக்கா, அக்கா வீட்டாண்ட இருக்கவங்கள்ட்டலாம் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா தைக்கிறேன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு 10 ரூபா அந்த மாதிரி நான் குறைச்சி தரேன், அந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்களும் வந்து இன்னும் 2 பேர்கிட்ட சொல்லுவாங்க நல்லா தைக்கிறாங்க அப்படின்ட்டு. அந்த மூலயமா நம்மளுக்கு ஆர்டர்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தைக்கிறத எந்த மாதிரி தைக்கிறோம் அப்படின்றத ஸ்டேட்டஸில் போடுங்க கண்டிப்பாக. அந்த மாதிரி நம்ம தைச்ச ட்ரெஸ்ஸை வந்து நம்ம முதல்ல வியர் பண்ணி நம்ம போட்டு போய் காமிக்கணும். பாருங்கள், இதை நான் தைச்சதான் நல்லா இருக்கா, அந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம வந்து கஸ்டமரை ரீச் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காமனான விஷயம், ஓகேங்களா. இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம பண்ண நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாகிட்டே வருவாங்க. ஸோ எந்த டைமில் நம்மள கஸ்டமரை விட்டுறவே கூடாது. ஏன்னா கஸ்டமர் வந்து இப்போ கொடுக்குறாங்க, எனக்கு அர்ஜென்ட்டாக ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா, நம்ம இருக்கிற வேலையெல்லாம் அவங்க தள்ளி வச்சுட்டு அவங்க என்ன டைம் கேட்குறாங்களோ அதுக்குள்ளே நம்ம அதை முடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா தான் வந்து திருப்பி நம்மளுக்கு ஆர்டர்ஸ் வரும். நான் வந்து நைட்டு 10-11 மணிக்கெல்லாம் உட்காந்து கூட நான் தச்சுருக்கேன் ஸ்டார்டிங் டைம்லலாம், சரிங்களா. அந்த மாதிரிலாம் தச்சு தான் அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஷாப் ஓப்பன் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபண்டு என்கிட்ட இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஒரு வழியாக வந்து என்ன பண்ணேன், ரெடி பண்ணி ஒரு சின்னதாக ஷாப் வந்து இப்போ நம்ம வச்சுருக்க ஷாப் அதுதான், சின்னதாக ஷாப் ஓப்பன் பண்ணேன். ஸோ ஷாப் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நம்ம மற்ற இடத்துல என்ன ரேட்டு வாங்குறாங்க, இப்போ நம்ம ஏரியாக்குள்ளே கடை வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கடைங்களில் மற்ற வீட்டில் தைக்கிறவங்க என்ன மாதிரியான எவ்வளோ ரேட்டு வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தா அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா நம்ம வந்து குறைச்சி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி வாங்க நான் தச்சு தரேன். ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம எடுக்கிறதெல்லாம் அவங்க சொல்கிற டைமுக்கு நம்ம துணி கொடுக்க பழகணும். ஸோ இந்த மாதிரியான பேசிக் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆர்டர்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது பொறுத்து தான் நம்மளுக்கு ஆர்டர்ஸ் வரது இருக்குது. அவங்க எந்த டைம் கேட்டாலும் நம்ம வந்து கொடுக்க பழகிக்கணும் முதல்ல. எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு காலையில் 6 மணிக்கெல்லாம் கூட கேட்பாங்க. ஸோ உடனே கொடுங்க, எனக்கு ஈவினிங் 6 மணிக்கெல்லாம் கொடுத்துட்டு நைட்டு 9-10 மணிக்கெல்லாம் கூட கேட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் கூட நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி கொடுக்க வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு இப்போ ஆர்டர்ஸ் வந்து எனக்கே நான் 2 ஆள் போட்டு தைக்கிற அளவுக்கு தான் எனக்கு துணி வருது. ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு இப்போ நிறைய துணி வந்துட்டுருக்கு. என்னாலே தைக்க முடியல, அந்த மாதிரி தான் வருது, சரிங்களா. ஸோ அதனால் வந்து டெய்லரிங் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ தைரியமாக இறங்குங்க. ஸோ உங்களாலேயே வந்து கண்டிப்பாக வந்து கஸ்டமர்ஸ் நிறைய வந்து பிடிக்க முடியும். உங்களாலேயே வந்து ஒரு நல்ல டெய்லராக ஆக முடியும். ஸோ அதுக்கு என்னுடைய வந்து பெஸ்ட் விஷஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, அண்டு வந்து பேசிக்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒருத்தவங்க துணி தச்சு தரோம் அப்படின்னா நம்ம வந்து கையில் காசு வாங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஜாக்கெட் கஷ்டப்பட்டு ஒரு 1/2 அன் ஹவரோ 1 ஹவரோ உட்காந்து தைக்கிறோம் அப்படின்னா, அதுக்கான நம்ம காசு வந்து நம்ம கையில் வாங்க சொல்லும்போது தான் நம்ம வந்து தச்சதுக்கான ஒரு ஃபீலே நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம தச்சுட்டுனா ஒரு 1 வீக்கில் தரேன், ஒரு 2 டேஸில் தரேன். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கரெக்டாக கொடுக்குறவங்கக்கிட்ட எந்த பிரச்சனையுமே கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்கிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். 2 மாதம் 3 மாதம் ஆனால் கூட வரமாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து வச்சுக்காமல், நம்மளுக்கு ப்ராப்பராக நம்மளுக்கு வந்து தச்சு கொடுத்தாலும் லேட் ஆனாலும் நம்ம கையில் காசு தராங்களா, அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து நம்ம ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். ஸோ பேசிக்காக வந்து நம்ம கையில் காசு வாங்க ஆரம்பிச்சோன்னா தான் நம்மளுக்கும் வந்து இன்றைக்கி ஒரு நாள் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரித்தோம், நம்ம கையிலும் ஒரு 1000 ரூபா சம்பாரிச்சிருக்கோம் அப்படின்ற எண்ணம் வந்து நம்மளுக்கும் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க உங்களாலேயும் வந்து கண்டிப்பாக. எனக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்டிச்சிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2000 2500 அந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் துணி தைக்கிறேன், சரிங்களா. அந்த மாதிரி வந்து எல்லாராலுமே தைக்க முடியும், கஸ்டமர்ஸும் நிறைய ஏர்ன் பண்ண முடியும். பேசிக்கான விஷயம் நெகட்டிவ் திங்கிங் இருக்கக்கூடாது. அவங்க என்ன சொன்னாலும் நம்ம வந்து பாசிட்டிவாகவே நினச்சிக்கணும். நம்மளுடைய திங்கிங் என்ன இருக்குது, நம்ம தைக்கணும், துணி தைக்கிறோம், அடுத்த லெவல் என்ன, அவங்க என்ன மிஸ்டேக் சொல்கிறாங்க, இதெல்லாமே நம்ம வந்து கவனித்து வந்து
ஒன் பை ஒன்னாக அதோட மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வந்து நம்மளாலையும் பர்ஃபெக்டாக ஒரு ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது வந்து ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரியான மோஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் சந்திக்கலாம். ஸோ இந்த துணி எல்லாமே வந்து நம்மளுக்கு தைக்க வந்திருக்க துணியை தான். ஸோ ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோஸில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.